தளபதி விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் டிவோர்ஸ் விஷயமா நிறைய இஷ்யூஸ்லாம் போய்கிட்டு இருந்தது. அவருடைய அரசியல் ரீதியாக நிறைய இதை சம்மந்தப்படுத்தி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் இன்னொரு நடிகையும் வந்து இன்வால்வ் ஆயிருந்தாங்க. இதை பற்றி சமீபத்தில் வனிதா அக்கா கிட்ட வந்து கேட்கக்குள்ள வனிதா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு வீடை பார்க்கணுமா இல்லை நாடை பார்க்கணுமா, என்ன நீங்கள் வந்து என்ன பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஒருத்தர் வந்துட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வராரு. அவருடைய பர்சனல் கேரக்டரை பற்றி நீ எதுக்கு வந்து பேசுகிற? அடுத்து அவங்க 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எதுவும் தெரியாமல் நீயா வந்து ஒரு கதையை வந்து கட்ட முடியாது. அடுத்து அப்படியே அவங்க வந்து பிரச்சனை அப்படின்னு வந்து இது பண்ணாலும் கோர்ட்டு தான் அதுக்கு வந்து முடிவு பண்ணணும். 2 பேரும் வந்து என்ன பிரச்சனைன்னு வந்து தெரியாமல் ஓப்பனாக வந்து மற்றவங்க கிட்ட சொல்லலை. அப்படி இருக்கக்குள்ள மற்றவர்கள் எப்படி வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியாமலே நீங்களாவே வந்து ஒன்று பேச முடியும்? அடுத்து வந்துட்டு தாக்கப்பட்ட நடிகையை வந்து பற்றியும் வந்து பேசியிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆயிருந்ததுன்னா அவங்க வந்து உங்கள் ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு தனியான ஒரு மரியாதை ஒரு இது எல்லாம் தர வேண்டியது. அப்படி கல்யாணம் ஆகலை அப்படின்னா எப்படி வேணாலும் வந்து பேசலாமா? ஃபஸ்ட்டு அது உண்மையா பொய்யா ஏதாவது தெரியணும்ல. எதுவுமே தெரியாமல் எப்படி வேணாலும் வந்து பேசலாமா? கல்யாணம் ஆகலை, ஒரு ஒய்ஃபாக இல்லை, சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஃபேமிலி இருக்கும். அவங்களுக்குன்னு வந்து ஒரு அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மான்னு எல்லாம் இருக்கும். இல்லை சிங்கிள் மதராக இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும், என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறவங்கள நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. அதே மாதிரி யார் வந்து வீட்டை பார்த்தாங்க, யார் வந்து நாட்டை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரில. 2 வீடு இருக்கிறவங்க நாட்டை பார்த்தவங்கள நான் வந்து பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி சும்மா சுருக்குன்னு குத்துற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.